Hi everyone, welcome to our channel. டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு கம்ப்ளீட் ரிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காத இருக்கீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துருங்க. அதே போல் கம்ப்ளீட்டாக சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸுக்கு டெட்டுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கம்ப்ளீட் ரிவிஷன் அப்படிங்கிறதுமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாஸ்ட்டாக போய் அதையும் பார்த்து முடிச்சிடுங்க. அண்ட் தென் நம்ம டெட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத டெலகிராம் சேனலில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு டெட்டுக்கு. ஸோ நீங்கள் என்ன அதை யூஸ் பண்ணாத இருக்கீங்க, பார்க்காத இருக்கீங்க, அதில் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் ஃபாஸ்ட்டாக டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அதே போல் நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாதிருக்கீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய புக்ஸ் அண்ட் கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அதே போல் நிறைய பேர் வந்து வரக்கூடிய குரூப் 4, அதாவது 2026 வரக்கூடிய குரூப் 4க்கு நான் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரிப்பேர் ஆகணும், நான் வந்து பிகினராக இருக்கேன், அல்லது இப்போ முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பண்ண முடியல, நான் கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் 4 ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை, நாளையோட லாஸ்ட் டேட். ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா 15 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மேலே யாரும் வந்து மெசேஜ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த பேட்ச்க்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வித் ஸ்கெடியூலோட, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த குரூப் 4க்கான பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஒரே பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல் இன் ஒன் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் கம்ப்ளீட்டாக சிலபஸ் வைஸ், ஸ்கூல் புக் வைஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்சஸ் அப்படிங்கிறத இந்த பேட்ச்லேயே உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ்லேயும் கிளாஸஸ்லேயும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா போதும். அப் டு இந்த பேட்ச் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் எப்போ வருதோ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்சோட வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அது வரைக்கும் இது கண்ணி ஆகிக்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் சொல்கிறத மட்டும் 100% ஃபாலோ பண்ணால் போதும். நான் 100% கண்டிப்பாக நான் குரூப் 4 ஜாப் கிளியர் பண்ணி ஆகணும், நான் குரூப் 4க்கு கிளியர் பண்ணி நான் ஜாப் போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி 15 சீட்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதே போல் என்னால் ஃபுல் அமௌண்ட் உடனே கட்ட முடியாது அப்படின்னு இருக்கவங்க ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஸோ டீமில் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு கூட பேலன்ஸ்க்கு இந்த டைம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும், ஆனால் நான் கண்டிப்பாக பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இனியவை கூறல். தவறான இணையை தேர்க. ஸோ பிளாஸ்டிக் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு. பிளாஸ்டிக் அப்படின்னா நெட்டி கிடையாது, நெகிழி. இதுதான் தப்பாக இருக்குது. காஃபினா குழம்பின்னு சொல்லணும், அதாவது தமிழ் சொல்ல சொல்கிறாங்க. மீடியானா ஊடகம் கரெக்டு. சர்வகலாசாலை அப்படின்னா பல்கலைக்கழகம். ஸோ இது கரெக்டு தான். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு தவறானது. கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் என குற்றால குறவஞ்சி எந்த கடவுளை குறிப்பிடுகிறது? ஸோ குற்றால குறவஞ்சியோட ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறது தெரியும். இதில் இந்த வரி யாரை, எந்த கடவுளை மென்ஷன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. சிவபெருமான். ஸோ இதில் நீங்கள் பார்க்காத மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின்ஸாக இருக்கும், கொஞ்சம் இன்டீரியராக இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து பார்க்காததாக இருக்கே, இது 6th இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் இன்டேரக்டாக வந்து டெப்த்தாக போயிருக்கோம். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எவை நண்பர்கள் அல்ல? எனது நண்பர்களை வந்து மனிதர்கள் தானே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, விலங்குகள் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதே எழுத்துக்களை வச்சு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறீங்க, இதில் வர நண்பர்கள் அல்ல அப்படின்னு கேட்குறீங்களே, கொஞ்சம் நல்லா அப்படியே யோசிச்சு பாருங்கள். ஃப்ளாஷ்பேக்குக்கெலாம் போக வேண்டாம். நம்மளுக்கு தமிழில்
நட்பெழுத்துக்கள் அப்படிங்கிறத எதை சொல்லுவாங்க? இணை எழுத்துக்களை தான் ஆப்வியஸ்லி சொல்லுவோம் நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம இணை எழுத்துக்களை நட்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். 1 கொஸ்டின் இது. அதே மாதிரி இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்தா வரும், மெல்லினத்துக்கு வல்லினம் இணை எழுத்தா வரும். ஆனால் இடையினத்துக்கு மட்டும் இடையினை எழுத்தே இணை எழுத்தா அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போது இங்கே கவனிங்க, இக்கு இது மெல்லினம், இக்குங்கிறது வல்லினம், அப்போ அதுக்கு இணை எழுத்தா வந்துருச்சு. இம்மு நனன நமன, அப்போ இது மெல்லினம், கசட தவிர இது வல்லினம், அப்போ மெல்லினத்துக்கு வல்லினம் இணை எழுத்தா வந்துருச்சு. இச் கசட தவிர, இது பாருங்க ரெண்டுமே வல்லினம். நம்ம இடையினத்துக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம், இடையினத்துக்கு தான் இடையின எழுத்தே வரும்னு. வல்லினம் ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா பக்கத்தில் மெல்லினம் வரணும், மெல்லினம் ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா பக்கத்தில் வல்லினம் வரணும். இது தப்பாக இருக்குது. இச் இது மெல்லினம், அடுத்து பக்கத்தில் இருக்கிறது வல்லினம், இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ தவறானது எதுனா ஆப்ஷன் சி. அடுத்து கவனிங்க, கோட்டு மரம் பீற்றல் குடை என்ற சொல்லில் அடிக்கோடிட்ட சொல்லின் சரியான ஆங்கில சொல் எது? கோட்டு அப்படிங்கிறது கேட்குறாங்க. கோட்டுனா கிளைங்கிறது பொருள். அப்போது அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னா பிரான்ச். ஆண்டுதோறும் எந்த நாள் மனித உரிமைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. எந்த ஆற்றின் தென்கரையில் தாராசுரம் அமைந்துள்ளது? இங்கே அரசலாறு. பொருளறிந்து பொறுத்துக. வேணி அப்படின்னா சடை, மருங்கு அப்படின்னா இடை, வான்கவிகள் தேவர்கள், மின்னார் அப்படின்னா பெண்களை குறிக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் பி 3142. நெக்ஸ்ட்டு கவனிங்க, வடலூரில் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கினார். இதில் 2 விதமான கொஸ்டின் பாயிண்ட் இருக்குது. வள்ளலார் சத்திய தர்மசாலை எங்கே தொடங்கினார்னு கேட்டால் அது வடலூர். அடுத்து இதே இதில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் வள்ளலார். இப்போ நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? இதெல்லாம் கொடுத்துட்டு இது எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. வள்ளலார் சத்திய தர்மசாலை வடலூரில் தொடங்கியிருக்காருன்னா அப்போ அதை நம்ம என்னவா எடுத்துக்குவோம்? அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போது செய்தி தொடர். ஓசை நயமிக்க பாடல்கள் நிறைந்து காணப்படும் நூல் எது? திருக்குற்றால குறவஞ்சி. துவாமை என்ற சொல்லின் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. வறுமை. ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எதுன்னு கேட்குறாங்க. நாடு. நெக்ஸ்ட்டு கவனிங்க, தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான் ரகசியத்தை காட்டுவதாக கூறியவர் யார்? கார்ல் சேகன் அப்படிங்கிறவர். வரியார்க்கு ஒன்று ஈவதே டேஸ் குரலடியில் கோடிட்ட இடத்தை நிறைவு செய்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஈகை அப்படின்னு வரும், கொடுத்தல்னு அர்த்தம். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கிய திரை இசை பாடலாசிரியர் யார்? அப்போது நாம் உடனே நினைப்போம் திரை இசை பாடலாசிரியர்னா கண்ணதாசன். ஸோ அப்போ கவியரசுன்னு அவரை சொல்லுவோம், அப்போ அவருன்னு சொல்லி டக்குன்னு போட்டுருவோம். ஒருவேளை திரைக்கவி திலகமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் அதுதான் இல்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, அவர் திரை இசை பாடலாசிரியர் தான். மற்ற ஆப்ஷனில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளுக்கு தோணும் திரை இசை சம்மந்தப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லைனை நம்ம எடுத்துக்கணும். உழைக்கும் மக்களோட துயரங்களை பொது உடைமை சிந்தனைகளை யார் தன்னுடைய பாடல் மூலிமா பரப்புனது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு சொல்லக்கூடிய மக்கள் கவிஞர் தான். ஸோ அதனால தான் மக்களோட துயரங்களையும் துன்பங்களையும் வெளிப்படுத்தினதுனால இவர் மக்கள் கவிஞர்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அல்லவை தேய அறம் பெருகும். எப்போது? நல்லவை நாடி இனிய சொற்களை பேசினால். கெட்டதெல்லாம் போகும். எப்போனா நல்லதை மட்டுமே பார்த்து நல்ல சொற்களை பேசுகிறப்போ. அவா வெகுளி, இதுக்கான இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னது அப்படின்னா உம்மை தொகை. ஸோ நல்லா கவனிங்க, எண்ணுமைக்கும் உம்மை தொகைக்கும் 2 தான் வித்தியாசம். எண்ணுமைனா இடையிலையும் இறுதியிலையும் வெளிப்படையாக அப்படிங்கிற சவுண்டு வந்துடும். உம்மை தொகைனா இடையிலையும் இறுதியிலையும் வரணும், ஆனால் அது மறைந்து வரும், வெளிப்படையாக வராது. அதுதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், அவாவும் வெகுளியும் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ அது சொல்லி பார்க்குறப்ப தான் அப்படி வருது. ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது அவா வெக்லின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மறைந்து வந்திருக்கிறதுனால அது இந்த இடத்துல உண்மை தொகையாக இருக்குது. ஒருவேளை டேரெக்டாகவே அவாவும் வெக்லியம்னு கொடுத்துருந்தா அது எண்ணுமை. நெக்ஸ்ட்டு கவனிங்க. உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் யாரு? கம்பர். ஆற்றுவார், போற்றுவார், உய்யார், செய்தாரை இலக்கண குறிப்புகள் தருக. ஸோ மற்றது எதுவும் பார்த்து கூட நீங்கள் கொஞ்சம் அந்த லாஸ்ட்டு செய்தாரே யோசிக்கலாம். பட் எங்கேயுமே ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாமே ஒரே ஒரு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர்னா தொழிற்பெயர் மட்டும் தான், வினைமுற்று தனியாக, வடக்கை வினைமுற்று இப்படி தான் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம அர்ரு, ஆர், ஓர் இதெல்லாம் வந்துச்சுன்னா வினையாளனையின் பெயர் அப்படின்னு படிச்சிருப்போம். அதெல்லாம் விகுதிகள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இலிக்குலம் என்று இனத்தை வெறுத்தது அந்த காலம், மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். ஆமாம், இந்த காலம் என்ற பாடலடிகளை எழுதிய கவிஞர் யார்? இது யாருன்னா பகுத்தறிவு கவிராயர். 2 அடிகளில் பாடப்பெறும் பாடல் வகை. ஸோ 2 அடிகளால் தொகுக்கப்படும் அந்த பாடல் அடி தான் என்னென்னு சொல்லுவோம்னா கண்ணி. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் இன்பம் தரும் என்ற குரலில் கோடிட்ட இடங்களில் வரும் சீர்கள் முறையே இந்த இடத்துலையும் இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. சிறுமையுள் நீங்கி இன்சொல் இம்மையும் மறுமையும் இன்பம் தரும். ஆப்ஷன் சி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற அடிகளால் போற்றப்படக்கூடிய மலைவளம் எதுனா குற்றாலமலை. முடிவில் ஒரு தொடக்கம். இவ்வடியில் காணப்படும் தொடை நயம் என்ன? ஸோ இங்கே பாருங்களேன், முடிவுங்கிறது தொடக்கம். ஸோ அப்போ முடிவுக்கு ஆப்போசிட் என்ன? தொடக்கம். அப்போ இது மாதிரி எதிர் ஏதாவது வந்துச்சுனாலே அது முரண். ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்னா அப்போ இது வந்து எதிர் ஆப்போசிட்டாக இருக்குல்ல, அப்போது அது தொடை நயத்தில் என்னென்னு எடுத்துக்கணும்னா முரண். கலைகளின் புகலிடம் என போற்றப்படுவது எதுனா தாராசுரம், ஐராவதீஸ்வரர் ஆலயம். ஆதல், ஈகை, ஒருத்தல், ஓம்புதல் சொற்களின் இலக்கண குறிப்பு. அல் அல் இது வந்திருக்கு. ஈகை அப்படிங்கிறது கொடுக்கறது. ஸோ அப்போ அது ஒரு தொழில். ஸோ அப்போ தொழிற்பெயர். ஸோ நம்ம நல்லா கவனிங்க, கை அப்படிங்கிறதும் தொழிற்பெயர்க்கான விகுதி தான். கை, அல்லு, தள்ளு. ஸோ இந்த மாதிரி சி, பூ, ஊ, கை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயருக்கு வரக்கூடிய விகுதிகள் தான். தவறான இணையை தேர்க. கவனிங்க, எண் 2 வகை கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், பால் 5 வகை கரெக்டு. காலம் 3 கரெக்டு. இடம் 4ன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. குணக்கடலே அருட்கடலே அகரான குறைக்கடலை வென்றபரங் குன்றிலானே என்ற பாடல் வரியில் குணக்கடலே அருட்கடலே என ராமச்சந்திர கவிராயர் எந்த கடவுளை குறிப்பிடுகிறாருன்னா முருகன். பொருளறிந்து பொறுத்துக. லய ஒளி அப்படின்னா மத்தளத்தை குறிக்குது. மீட்டொலி வீணை. காண ஒளி இது புல்லாங்குழலை குறிக்குது. நல்லொலி நாதசுரம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 4 3 2 1. ஒரு பெண்ணை பார்த்து மான்கொலோ மயில்கொலோ என கூறுவது எவ்வகை வழக்குன்னு கேட்குறாங்க. செயல் வழக்கு. எண்ணி துணிக கருமம் என்பது யார் வாக்குனா கருமம் துணிந்த பின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பி. தவறான தொடரை தேர்க. கவனிங்க, நம்ம ஒரு கதையில் வந்து இப்போது எந்த ஒரு கதையுமே வந்து சொல்லும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். ஆனால் அது கரெக்டாக எப்படி சொல்லணும்னா ஒரு ஊரில் அப்படிங்கிறத மருவி பேச்சு வழக்கில் என்னென்னு சொல்கிறோம்னா ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு ஊரில் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிக்கணும். ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம், வடை சுட்டாங்களாம் அப்படின்னு அந்த கதை வந்து சின்ன வயசுலேருந்து காலகாலமாக அது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற கதை பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது நான் இதை எதுக்காக இங்கே சொல்ல வரேன்னா, அப்படி ஆப்போசிட் ஒரு ஊர்லன்னு சொல்லக்கூடாது, ஓர் ஊர்லன்னு சொல்லணும். அப்போது அதை எப்படி எடுத்துக்கணுன்னா, உயிரெழுத்துக்கள் வரும்போது அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். மெய்யெழுத்துக்கள் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது வரணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அப்போ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஊர்லன்னு சொல்லக்கூடாது, ஓர் ஊர்லன்னு சொல்லணும். அப்போ ஓர் அப்படிங்கிறது ஊங்கிறது என்னது? உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் ஓர் வருது. அப்போ அப்படியே என்னது? மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். இங்கே பாருங்கள், இது மெய்யெழுத்து ஒரு, இது மெய்யெழுத்துக்காங்கிறது ஒரு. ஸோ அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. தவறாக இருக்கிறது ஆப்ஷன் ஏங்க. அடுத்து பாருங்கள், கலைகளின் விளைநிலம் என அழைக்கப்படுவது சோழநாடு.
மணத்துக்கண் வரியார்க்கு எல்லாம் இலக்கண குறிப்பு அறிக முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணத்துக்கண் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை. வரியார்க்கு அப்படின்னா 4ஆம் வேற்றுமை. இங்கே வந்து பாருங்கள் கு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. மணத்து கண் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அது 7ஆம் வேற்றுமை. அப்போ எல்லாம் அப்படிங்கிறது இறுதியில் உம்முல முடிஞ்சிச்சுன்னா அது முற்றுமை. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாய்மானவர் பாடல்கள். கவிஞர் தாராபாரதியின் கவிதையில் கலைக்கூடமாக காட்சி தருவது எதுன்னு கேட்குறாங்க. சிற்பக்கூடம். ஈத்துவக்கும் இதை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஈத்துவக்கத்தை பிரித்து எழுதினோம்னா ஈந்துவக்கும் தகரம் நகரமாக தான் மாறும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. புணர்ச்சியில் நம்ம வந்து பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணியிருப்போம். அடுத்து கவனிங்க, பொறுத்துக்க. இடுகுறி பொதுப்பெயர். ஸோ காரணமே இல்லாத வச்சுருந்தா அது இடுக்குறி பெயர், காரணத்தோடு வச்சுருந்தா அது காரண பெயர். அந்த இடுக்குறியிலையும் காரணத்துலேயும் ரெண்டு வகை இருக்குது. இடுக்குறியிலையும் இடுக்குறி பொது பெயர், இடுக்குறி சிறப்பு பெயர்னு பிரிக்கிறோம். காரண பெயர்லையும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? அப்போது பொது பெயர் அப்படிங்கிறப்போ காமனாக எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா அது பொது பெயர். சிறப்பு பெயர்னா ஒன்றை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக குறிச்சதுன்னா அது சிறப்பு பெயர். அப்போ இடுக்குறியில் பார்க்கும்போது இடுக்குறி பொது பெயர்னா காரணமே இல்லாத இருக்கணும், ஆனால் பொதுவாக அனைத்தையும் சேர்ந்து காமனாக குறிக்கிறது. அப்போ இடுக்குறி சிறப்பு பெயர் பார்க்கும்போது காரணமே இல்லாததாக தான் இருக்கணும், ஆனால் ஸ்பெசிஃபிக்கலி ஒன்றை மட்டும் எஸ்பெஷலாக குறிக்கணும். அப்போ காரண பொது பெயர்னா காரணத்தோடு இருக்கணும், காமனாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கணும். காரண சிறப்பு பெயர்னா காரணத்தோடு இருக்கணும், ஆனால் ஒன்றை மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணணும். அப்போ இதை வச்சு டக்குன்னு செலக்ட் பண்ணிடலாமா? இப்போ இடுக்குறி பொது பெயர்னா பாருங்கள், மரம் பழம். மரத்துக்கும் பழத்துக்கும் காரணத்தை வச்சுலாம் வைக்கல, ஆனால் மரம்னு எந்த மரம்னு மென்ஷன் பண்ணலை. பொதுவாக மரம்னு சொல்லியிருக்காங்க. பழம்னு எந்த பழம்னு மென்ஷன் பண்ணல. நிறைய பழங்கள் இருக்குது, ஆனால் பொதுவாக பழம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ இடுக்குறி சிறப்பு பேருக்கு என்ன சொல்லணும்? மா வாழை. பாருங்க, இந்த மரம்னு பார்க்கும்போது அது பொது பேராக இருந்துச்சு. மரத்தில் மாமரத்துக்கு மான் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பழம்னு பார்க்கும்போது பொது பேராக இருந்துச்சு, அதில் வாழைப்பழம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது சிறப்பு பேராயிருச்சு. அவ்வளோதான். காரண பொது பெயர் அப்படிங்கிறப்போ பறவை அணி, பறக்கிறதுனால பறவை, அணிந்துக்கிறதுனால அணிகலன்கள். ஸோ அப்போது அது பொது பெயராக இருக்குது. எந்த பறவைன்னு சொல்லலை, எந்த அணின்னு சொல்லலை. காரண சிறப்பு பெயருங்கும்போது மரங்கொத்தி வளையல். அப்போ பறவையில் மரங்கொத்தின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, அணிகலனில் வளையல்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்பெஷலி ஒன்றை மட்டும் குறிக்குது, அது காரண சிறப்பு பெயர். ஸோ ஆப்ஷன் பிங்க. 4123 ஆப்ஷன் பி. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் ஆதிரை. கைலா சத்தியார்த்தி பற்றிய உண்மைகளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் குழந்தைகளை காப்போம் இயக்கத்தின் நிறுவனர். கரெக்டு. அவரது நோக்கம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பது அன்று. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் இவர் தொடங்கினாரே, அதனால் இது தப்பு. 30 ஆண்டுகளில், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருப்பார் கைலா சத்தியார்த்தி. 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கரெக்டு. அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர்னா அது இவர் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவருக்கும் மலாலாவுக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 1, 3, 4 தான் சரியாக இருக்குது. இனிமை கூட்டல் உயிர், இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? இப்போ பண்பு தொகையில் இருக்குது இன்னுயிர். பொறுத்துக்க பாருங்க, போற்றா அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு வரும்? போற்றா இறுதியில் கெட்டு இருக்குது. அப்போ ஈர்க்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். செய்யாமை. ஸோ மை அப்படிங்கிறது தொழிற்பெயருக்கான விகுதின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனால் மை அப்படிங்கிறது மட்டும் எதிர்மறை தொழிற்பெயரை மென்ஷன் பண்ணும். ஆற்றல் அல், அப்போது தொழிற்பெயர். உய்யார் அரு, ஆர், ஓர் இதெல்லாம் வினையாளனையின் பெயர். அப்போது ஆன்சர் என்ன வருது? டி. 4312. கவிமணி தேசிக விநாயகனாரின் ஆசிய ஜோதி காவியத்தின் கதை தலைவன் யாரு? புத்தர். மக்கள் கவிஞர் குறித்து கீழ்காணும் கூற்றுகளை கவனி. இவர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். கரெக்டு. இவர் வாழ்ந்த காலம் 13/4/1930 முதல் 8/10, அதாவது அக்டோபர் 8, 1959 வரை. கரெக்டு. ஸோ இரண்டுமே சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி. மேல்நாச்சியார் சிவகங்கையை மீட்டாண்டு 1780. கரெக்டாக 1772 ஆங்கிலேயர்கள் அந்த சிவகங்கை பிடிங்கிட்டு போயிருப்பாங்க. கரெக்டாக 8 வருஷம் தங்கியிருந்து அதற்கான பயிற்சி தன்னோட படைகளுக்கு கொடுத்து 8 வருஷத்தில் மீட்டெடுத்தாங்க.
தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி என்ன நூலை சொல்கிறாரு? திருக்குறள். பொறுத்துக்க பாருங்க. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை, வாலண்டியர்னா தன்னார்வலர், கைட்ஸ் அப்படின்னா சாரணியர், ஆக்டிவிட்டீஸ்னால் ஆக்டிவிட்டி அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அதை செயற்பாடு அப்படின்னு சொல்லுவோம், செயல்பாடுன்னு சொல்லுவோம். ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா அந்த செய்கிறவங்களை குறிக்குது. ஸோ செயற்பாட்டாளர். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 3, 4, 1, 2. சரியான பொருள் வரிசை அறிக. கண், எழுது, மா. இப்போ கண்ணுங்கிறது என்னது? பெயர். எழுதுங்கிறது ஒரு செயலா? அப்போது வினை. அப்படிங்கிறது மற்ற, ஐ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைச்சொல்லுக்கான விகுதிகள். மா, சால, உருதவ, நனிக்கூர், களி, கடி, மா, தவ, தடை இதெல்லாம் உரிச்சொற்களுக்கான விகுதிகள். அப்போ அது உரி. ஆப்ஷன் என்னது? சி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற மனித அபிமானி எவர்? அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றாங்களே அன்னை தெரசா அவர்கள். அகரவரிசை சொல் தொடர் தெரிக. ஸோ இப்போ கவனிங்க. ஸோ அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அடுத்து மெய்யெழுத்துக்கு போகணும். அதுதான் அகரவரிசை. ஃபஸ்ட்டு ஆவரிசையில் வர உயிரெழுத்தெல்லாம் முடிச்சுட்டு ஆவரிசைனா உயிரெழுத்தை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அதான் ஆளை ஸ்டார்ட் ஆகிறனால கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்து ஃபஸ்ட்டு காலை ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ உயிரெழுத்தை முடிச்சுட்டு தான் மெய்யெழுத்துக்கு போகணுங்கிறது அர்த்தம். இதை மாற்றி பண்ணிடக்கூடாது. இப்போ கவனிங்க. இரக்கம், ஊக்கம், ஏது, அவ்வை, ஓசைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அரேஞ்ச் பண்ணால் எது வரும்? ஃபஸ்ட்டு ஈ தான் வரும். ஈக்கு அடுத்தது ஊ. ஸோ அப்போ ஊக்கம் தான் செகண்டு. ஏ அப்போது பெரிய ஏ தான் இருக்குது. அப்போ இது தேர்டு. அடுத்து ஓசை தான் ஃபோர்த்து. அவ்வைங்கிறத லாஸ்ட்டாக வரணும். அப்போ அவ்வை லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் இதுதான். ஆப்வியஸ்லி ஆன்சர் ஆப்ஷன் பி. மாதவம் செய்தவளே இது எவ்வகை தொடர்? இந்த இடத்துல இந்த ஆச்சரியக்குறி வந்துருச்சு. அப்போ இந்த ஆச்சரியக்குறி வந்துச்சுன்னா ரெண்டே தொடர் தான். ஒன்று உணர்ச்சி தொடராக இருக்கணும், இல்லை வெளித்தொடராக இருக்கணும். உணர்ச்சி தொடர்னா நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கணும். ஆனால் இங்கே உணர்ச்சியை வெளிப்படுத்தலாம் இல்லை. ஐயோ அது பாம்பா அல்லது கயிறான்னு தெரியலையே, ஐயோ இவ்வளோ பெரிய மலையா, இந்த மாதிரிலாம் சொன்னால் அது உணர்ச்சி தொடர். மாதவம் செய்தவளே அப்படிங்கிறது விழித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விழித்தொடர். மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை எவரின் பாடலடிகள் இவைன்னு கேட்டிருக்காங்க. இது தாராபாரதியுடையது. தமக்கென முயலா நூன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இப்பாவடிகள் இடம்பெற்ற இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. புறநானூறு. நெக்ஸ்ட்டு கவனிங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான தகவல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். மணிப்பல்லவத்தீவின் புத்த பீரிகையின் காவலாளி காயச்சண்டிகைன்னு சொல்லியிருக்காங்க. காவலாளி காயச்சண்டிகை கிடையாது. ஸோ இது தப்பு. ஆதிரை பூம்புகாரில் வாழக்கூடிய பெண்மணி, இது கரெக்டு. மணிமேகலை கோவலன் இவங்க பார்த்திங்கன்னா மாதவி ஏயாரோட மகள், கரெக்டு தான். ஓகேங்களா. மணிமேகலை பார்த்திங்கன்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான், இது கரெக்டு. மணிமேகலை சோநாட்டு சிறைக்கோட்டத்தில், அதாவது சோழ நாடு இருக்குல்ல, அந்த சிறைக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் உணவிட்டாள்னு சொல்லியிருக்காங்க, இது கரெக்டு தான். ஸோ அப்போது இதை தவறானது எதுனா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கவனிங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் இது எவரோட கவிதையடிகள் அப்படின்னு கேட்குறாங்க. இது யாருடைய பாடல் வரிங்கிறதா இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மலேசிய கவிஞர் முத்தரையனாருடையது. மொழித்திறன் பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. பூதளம், கும்பி, மாரி இந்த சொற்களோட பொருள்கள் என்ன? பூதளம்னா உலகத்தை குறிக்கும், கும்பினா வயிறு, மாரினா மலை. அப்போ எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. கலில் கிப்ரான் சரியான தகவல்களை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. கலில் கிப்ரான் இஸ்ரேல் நாட்டவர்னு சொல்லியிருக்காங்க. கலில் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர், தப்பு. அடுத்து பாருங்கள். கவிஞர், எழுத்தாளர், ஓவியர் இந்த மாதிரி பன்முகாற்றல் பெற்றவர், இது கரெக்டு தான். இவரது தீர்க்கதரிசி கவிதையை கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்தலார், இது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி 2, 3 மட்டும்தான் சரியானது. அடுத்து பொறுத்துக்கு பாருங்கள். கலைச்சொல். பேட்ரியோட்டிசம்னா நாட்டுப்பற்று, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யறிவு, ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம், லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. தமிழ் கையேடு என்ற நூலின் படைப்பாளி யார்? ஜியு போப். முத்துவடுகநாதர் வீரமரணம் தழுவிய போர் எதில் இறந்திருப்பார்? 1772 நடந்த ஆங்கிலேயருக்கும் இவருக்குமான போர் காளையார் கோவில் போர். அதில் நயவஞ்சமாக ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டிருப்பார். ஆப்ஷன் பி ஆன்சர். வருசிரா பள்ளி வீட்டு மதுரை தேடி மதிக்கொண்டான் திரிக்கூடம் எதிர்கண்டானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல்னு கேட்குறாங்க. திருக்குற்றால குறவஞ்சி.
பொறுத்துக. ஓட காண்பது பூமுனல் வெள்ளம். வாட காண்பது மின்னார் மருங்கு. ஒடுங்க காண்பது போகியர் உள்ளம். வருந்த காண்பது சூழ் உலை சங்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ. 3, 4, 1, 2. உலக புத்தக நாளாக கொண்டாடப்படும் நாளின் சரியான தமிழ் எண்ணை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உலக புத்தக நாளாக கொண்டாடப்படக்கூடிய அந்த நாள் எந்த நாள் அப்படின்னா ஏப்ரல் 15. அப்போ 15னா எந்த சிம்பிள் வரணும்? அப்போது 2 இது 1, ஊனா 2 2, ஊருனா இதுதான் 2 5. சரி, உலக புத்தக நாள் கொண்டாடப்படுறது ஏப்ரல் 25. எஸ். அப்போது இது வந்து பாருங்கள் 2, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ 24 இது வந்து பஞ்சாயத்து தினம். ஸோ அப்போ இது கிடையாது. ஏப்ரல் 25 தான் நம்ம உலக புத்தக நாளாக கொண்டாடுறோம். ஆப்ஷன் சி. முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் எதனை விடவும் நல்லது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா ஈகியை விட நல்லது. முகம் மலர்ந்து ஒருத்தர்கிட்ட நல்ல சொற்களை பேசுகிறோம் அப்படின்னா அது கொடுக்கறத விட நல்லதான். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் என்ற பாடலடிகளை எழுதிய கவிஞர் மக்கள் கவிஞர். சரியான தகவல்களை தேர்க. கூற்று 1, தாய்மானவர் அரசரிடம் கணக்கற்பணி செய்தவர். கரெக்டு. பராபர கண்ணி பாடல்களை மொழிபெயர்த்தார்னு சொல்லியிருக்காங்க. இவரெலாம் மொழிலாம் பெயர்க்கல, தப்பு. பராபரம்னா அதோட பொருள் மேலான பொருள். ஸோ இப்போ சரியானது ஆப்ஷன் பி 1, 3 மட்டும்தான். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றை கவனி. கூற்று தமிழர் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு என பெயர் பெற்றது. கரெக்ட். காரணம் நாடு என்னும் சொல் ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கம். விருதுநகரின் முந்தைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விருதுப்பட்டின்னு இருந்துச்சு. சந்திப்பிழையற்ற தொடர். ஸோ சந்திப்பிழைனா ரொம்ப ஈஸி. பக்கத்தில் இருக்க அந்த எழுத்து வரிசையை பார்த்து அதுக்கு பக்கத்தில் அந்த வரிசையை சேர்ந்த ஒற்று போட்டால் அதுதான் சந்திப்பிழை. ஆனால் இப்போ சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே பா இருக்குது, அப்போது அதுக்கான ஒற்று அந்த வரிசையில் போட்டால் இப்போ தானே வரணும் அப்படின்னு போடக்கூடாது. ஒரு ஒற்று இருந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒற்று வராது. அதே மாதிரி தான் இப்போ பள்ளிக்கூடம் இங்கே கா வரிசை இருக்குது, அதனால் இக்கு போடலான்னு போடக்கூடாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஒற்று இருக்குது. அப்போது கதவை திறந்தது தா வரிசைங்கிறனால இத்து வந்துருச்சு. அடுத்து வந்து கவனிங்க, பள்ளிக்கூடம். ஸோ இந்த இடத்துல இப்போ போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி ஒற்று இருக்குது. காகித இங்கே வந்து ஒற்று போடக்கூடாது இக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கேயும் ஒற்று இருக்குது. தோரணங்களால், அப்போ தா வரிசை இத்துங்கிற ஒற்று வந்துருச்சு. அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். தவறான இணையை தீர்க. தொழிலாளர் தினம்னா மே 1. கரெக்டு. சிங்காரவேலர் அவர்களால் கொண்டாடப்பட்டிருக்கும். சுற்றுச்சூழல் நாள் அப்படிங்கிறது எப்போது? ஜூன் 5. இதுதான் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் பி. காந்தியடிகள் பிறந்தநாள் அக்டோபர் 2 தான் அகிம்சை தினமாக கொண்டாடப்படுது. மகளிர் நாளுங்கிறது மார்ச் 8. ஸோ சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறது இப்போ தான் கொண்டாடப்படுது, மார்ச் 8 தான். கரெக்டு. தவறாக இருக்கிறது ஆப்ஷன் பி. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவதாய் கூறும் கவிஞர் யாருன்னா தாராபாரதி. எல்லாரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தாய்மானவர் பாடல்கள். சரியான கூற்றுகளை தெரிக. கூற்று 1, காந்தியடிகள் 1921 தமிழகத்திற்கு முதன்முறையாக வந்தார். அதாவது புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க 1919 தமிழகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 21 கிடையாது. ஸோ அதனால் இது வந்து தப்பு. 1937 ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் வந்தார். கரெக்டு. தலைமை தாங்கினது உவேசா. திருக்குறள் காந்தியடிகளை கவர்ந்த நூல். கரெக்டு. காரைக்குடியில் காந்தியடிகள் தங்கிய ஊர் வந்து கானாடுகாத்தான். இதுவும் கரெக்டு. ஸோ லாஸ்ட் 3 கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். அகரவரிசை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், உயிரெழுத்தும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்தும் வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். என்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரெழுத்தை முடிச்சுட்டு அடுத்து மெய் எழுத்தை பார்க்கணும். ஓகே, அப்போது இங்கே வந்து கவனிங்க, உயிரெழுத்தை முடிச்சுட்டு மெய் எழுத்தை பார்க்கும்போது ஊஞ்சல். ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா இங்கே பாருங்கள், பா வரிசையில் ஃபஸ்ட்டு இது வரணும், அடுத்து செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து வரணும். இது ஃபுல்லாக இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி வரதில் மட்டும்
அதே மாதிரி அதாவது இந்த ஒரே வரிசையில் வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருதுன்னா இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறப்போ என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு மெய்யெழுத்தை பார்த்துடணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், பழம், பாரதம், பிழை, அடுத்து பீலி, இதுலேயும் உடல் கடுத்து ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. பண்டைய காலத்தில் இருந்த நாடுகளையும் அவை இருந்த இடங்களையும் பொறுத்துக. முரப்பு நாடு அப்படிங்கிறது பாண்டிய மண்டலத்தை சார்ந்த நாடுகளில் ஒன்று. கொரநாடுங்கிறது மாயவரத்திற்கு அடுத்ததாக உள்ள ஒரு ஊர். காநாடு அப்படிங்கிறது பட்டுக்கோட்டை வட்டம். தொன்னாடு அப்படிங்கிறது மதுராந்தக வட்டம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி, 4321. கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இப்பாவடிகளில் காணப்படக்கூடிய தொடை என்னன்னா, கவனிங்க, இங்கேயும் பாருங்கள் காவரிசை, இங்கேயும் பாருங்கள் காவரிசை, இங்கேயும் கா இருக்குது. அப்போது இந்த இடத்துல மோனை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதில் எக்ஸாக்டாக பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இப்படி மேலேயும் கீழேயும் அடுத்தடுத்து பார்த்தோம்னா அது அடி, இப்படி பார்த்தோம்னா அது சீர். ஸோ அப்போ காங்கிறது இது சீருக்கு வரும். இந்த காவும் ஒத்து போகிறதுங்கிறது அடி. ஸோ அப்போ அடி மோனை ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்மளுக்கு சீர் மோனை கொடுக்கல, காமனா தான் மோனைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறப்போ இந்த குறிப்பிட்டு சொல்கிறதா எடுத்துக்கணும், அடிமோனை. உடையால் புகழ் ஓங்குக, இது எவ்வகை தொடர்? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இதுவும் வந்து அடிமோனையில் தான் வரும். உடையால் புகழ் ஓங்குக, இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது என்னது? வியங்கோல் வினைமுற்று. இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அடைமொழி வந்து இவருக்கு கவிஞாயிறு. பணியாசிரியர், பணி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர், இளைஞர்களுக்கான ஊக்க கவிதைகளை தந்தவர், இதெல்லாம் இவருடைய பணி. ஸோ அப்போ யார் அப்படின்னு கேட்குறாங்க, யாருன்னா தாராபாரதி. ஸோ இயற்பெயர் ராதாகிருஷ்ணனுங்கும் போதே கண்டுபிடிச்சிடணும். இதுவே ராசகோபாலன் யாருடைய இயற்பெயர்னு கேட்டால் சுரதா. வேல்நாச்சியாரின் போர் பயிற்சிகளுள் அடங்காத ஒன்று எதுனா மற்போர். ஏன்னா சிலம்பம், குதிரையேற்றம், வால்பொருளாக கொடுத்துருப்பாங்க, மற்போர் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆப்ஷன் பி. இன்சொல்லால் ஈரம் அலையிப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்ற குறளில் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருள்கள் முறையே. இப்போ ஈரம்னா என்ன? அன்பு, மனதில் வைத்த அன்பு, அதை குறிக்குது. ஈரம்னா ஒன்றே அந்த நம்ம பசை அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம், இல்லை. அலையி அப்படின்னா கலந்துன்னு அர்த்தம். படிரு அப்படின்னா வஞ்சம். ஸோ ஆப்ஷன் பி. பொருள் அறிந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, கவனிங்க. சிறந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியது காஞ்சிபுரம். ஸோ ஊர் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சேப்பாக்கம்னு சொல்லுவீங்க, இருந்தாலும் ஒரு மாவட்டத்தில் பார்க்கும்போது அது காஞ்சிபுரம் தான் இருக்குது. ஸோ அப்போ காஞ்சிபுரம். கடற்கரையில் உருவான நகரம் அப்படிங்கிறது சதுரங்கப்பட்டினம். கடற்கரை சிற்றூர் சேப்பாக்கம். ஸோ பாருங்கள், கடற்கரை அப்படிங்கும்போது பார்க்கன்னு முடியும். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழிடம். ஸோ நெய்தல்னா மீன் பிடித்தல் தொழில். அப்போது குப்பம்னு சொல்லுவோம், மீன்னா மஞ்சு குப்பம். ஸோ ஆன்சர் என்ன? பி. 2143. காரண பெயர் தெரிகிறதுல சுவர் காரணமே இல்லாத வந்தது, மரமும் காரணமே இல்லாத, யானையும் காரணமே இல்லாத வந்தது. வளையல் தான் வளைந்து இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் அணிகிறதுனால அணிகலன்களில் ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ இதுதான் காரண பெயர். ஆப்ஷன் டி. மகாகவி பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றும் இந்தியாவின் சொத்து என்றும் கூறியவர்கள் யாவர்? இவர் தமிழ்நாட்டோட சொத்து, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா, தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு இவரை சொன்னது யாருன்னா ராஜாஜி. அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, இவர் இந்தியாவுடைய சொத்து அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு? சென்னை. குற்றாலம் அப்படிங்கிறது தென்காசியில் இருக்குது. தமிழ் கையேடு ஜிபோப்புடையது மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 3421. இது புக் பேக்கில் தான் இருக்குது. இனிய உளவாக இன்னாத கூறல் என்ற பொருளுக்கு வள்ளுவர் கூறும் உவமை என்னன்னா, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பேசுகிறதுக்கு எத்தனையோ நல்ல வார்த்தைகள் இருக்குது, அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகள் எடுத்து பேசுறது அப்படிங்கிறது பழம் இருக்கும்போது காயை எடுத்து சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். ஆழ்வார் திருநகரி என தற்போது திகழ்கின்ற குருகூரில், ஆழ்வார் திருநகரியை தான் குருகூர்னு சொல்லுவோம். இங்கே அவதரித்த ஆழ்வார் யாருன்னா ஆப்ஷன் சி, நம்மாழ்வார். கூற்று: இதயம் ஈந்து இதயங்களை வென்ற இளைஞனுக்கு பெற்றோரிட்ட பெயர் ஹிதேந்திரன். கரெக்ட். காரணம், பிறந்தபோது பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என பெயரிட்டனர். கரெக்ட். ஸோ ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான்
தேசம் உடுத்திய நூலாடை. இப்பாடலடிகள் இடம்பெற்ற கவிதை நூல் எதுனா தாராபாரதியின் கவிதைகள். தேசம் உடுத்திய நூலாடைன்னு குறிக்கப்படுற நூல் எதுனா திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடைன்னு திருக்குறளை சொன்னவர் யாருன்னா தாராபாரதி. இதிலே 3 கொஸ்டின் இருக்கு, பார்த்துக்கோங்க. சீரை தேடின் ஏரை தேடு என்று பாடியவர் ஔவையார். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் மயிலைசீனி வேங்கடசாமி. மலர்மிசை நிலமிசை இத்தொடர்களில் காணப்படும் இலக்கணம். மலர்மிசை நிலமிசை இது ரெண்டுமே 6ஆம் வேற்றுமை தொகை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு பாடினது யாரு? திருமூலர். பாமரர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் யார்? பகுத்தறிவு கவிராயர். 1937 காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்புரை ஆற்றியவர் யாருன்னா உவேசா. தலைமை வகித்து அதுக்கு வரவேற்று உரையை கொடுத்தவர் உவேசா தான். அப்போதான் இந்த பெரியவரோட அடிநிலையில் இருந்து தமிழ் கற்கணும் அப்படிங்கிற எண்ணம் காந்தியடிகளுக்கு வந்திருக்கும். அடுத்து பாருங்க, பொறுத்துக. லாரி அப்படின்னா சரக்குந்து, மெர்சினா கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று சிகிச்சை, அது உறுப்பு மாற்று மருத்துவம், ரெட் கிராஸ்னா செஞ்சிலுவை சங்கம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 3421. செய்யும் தொழிலே தெய்வம் என கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை என்ற தொடர் எந்த காலத்தை குறிக்கிறது? நன்றாக எழுதலை, ஆனால் எழுதிட்டா, எழுதின எக்ஸாம் வெல்லா பண்ணலை, அப்போ என்னது? முடிஞ்சு போன விஷயம். அப்போ அது என்னது? இறந்த காலம். எஞ்ஞான்றும் இதை பிரித்தா குற்றல் நான்றும். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது. அந்த பெரியவர் யார்? எவரின் கூற்று? அந்த பெரியவராங்க இருக்கிறது உவேசா. உவேசாவை பார்த்து தமிழ் கற்கணும்னு நினச்சது காந்தியடிகள். ஸோ சொன்னது காந்தியடிகள். அந்த பெரியவர் யாருன்னா உவேசா. ஆப்ஷன் சிப்பா. ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. காளையார் கோவில் போரை எதிர்நோக்கி வேல்நாச்சியார் தங்கியிருந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. திண்டுக்கல் கோட்டையில். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் குரூப் 4 நான் கண்டிப்பாக அடுத்து ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படின்னு டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து மெசேஜஸ் அண்ட் கால்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் எங்களுக்காக வந்து சீட் வந்து வெயிட்டிங்கில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சில பேர். ஸோ அவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இது. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.